வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வந்து பண்ணுறேன். என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கோம். எங்கள் டெய்லரிங் ஷாப்பில் பெரிய பெரிய பீஸ் விழுவும். அந்த பீஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பெருசுன்னு இல்லை, ஓரளவுக்கு பெரிய பீஸாக இருந்தாலும் போதும். இவ்வளோ பெருசு இருந்தால் கூட போதும். அது எல்லாமே நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, டிசம்பர் மாதம் வாக்கில் அந்த பீஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அதை வந்து ஒரு பெட்ஷீட் மாதிரி தைச்சிருவோம். சின்ன பீஸு பெரிய பீஸ் விதவிதமாக சைஸில் வந்து அட்டாச் பண்ணி அதை வந்து சைஸ் வந்து 3 அடி அகலம் 6 அடி நீளத்துக்கு அட்டாச் பண்ணி டபுள் லேயராக பண்ணி அதை வந்து குளிருக்கு படுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொண்டு போய் போத்தி விட்டு வந்துடுவோம். எழுப்பி இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அப்படியே போய் அவங்க தூங்கிட்டு இருந்தால் மேலே போத்தி விட்டு நாங்கள் வந்துடுவோம். ஒன்று வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக விளம்பரம் பண்ண நாங்கள் விரும்பலை. இன்னொன்று வந்து குளிருக்கு அவங்க ரொம்ப 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 குளிரில் இருக்கிறவங்களுக்கு அதை போத்தும் போது தான் அவங்களுக்கு வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அதனால் அவங்கள அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து பண்ணுறோம். ஸோ இந்த ஐடியா வந்து நான் போன வருஷத்துலேருந்து தான் பண்ணுறோம். போன வருஷம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நீங்கள் வந்து நீங்களும் இந்த மாதிரி பண்ணலாம். யார் வீட்டில் நிறையா பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா தையல் மிஷின் சும்மா தான் வச்சுருப்போம் ஆனால் அதை யூஸ் பண்ண மாட்டோம். உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய நைட்டி, பழைய துணி, பழைய பெட்ஷீட்டு, பழைய கர்டன் கிளாத், இது எல்லாமே எதெல்லாம் நம்ம வந்து குளிருக்கு யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி 3 அடி அகலம் 6 அடி நீளத்துக்கு பண்ணி நீங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு கொடுங்க. இதுதான் பெஸ்ட் டொனேஷன். ஏற்கனவே மேனுஃபேக்சர் ஆன விஷயத்தை அதை வந்து வாங்கி கொண்டு போய் கொடுக்கறதோட இது வந்து ரீசைக்ளிங் தான் பெஸ்ட் ரீசைக்ளிங். ஆனால் நாங்கள் வந்து தைச்சிட்டு நல்லா வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி சன்ட்ரை பண்ணி தான் கொண்டு போய் கொடுத்தோம். அப்படியே தைச்ச வாக்கில் அழுக்காலாம் கொடுக்கல. ஏன்னா அவங்க வந்து எப்போ துவைக்க போகிறாங்கன்னு தெரியல, அவங்களால துவைக்க முடியுமான்னு தெரியல. அதனால் நாங்கள் வந்து அது எல்லாமே நீட்டாக துவைச்சி தான் கொண்டு போய் கொடுத்தோம். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் பரவாயில்ல, துணியை ரீசைக்கிள் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல மெத்தட். இது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா? பண்ணாதவங்க பண்ண ஆரம்பிங்க. பண்ணிகிட்ருக்கவங்க ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ.